சுரேஷ் சலே அரங்கேற்றிய உண்ணாவிரத நாடகம் பரிசோதனையில் வெளியான திடுக்கிடும் தகவல். அனுருவின் பதவிக்கு வந்த ஆபத்து. கொழும்பில் வெடித்த போராட்டம். வெள்ளை வேன்களில் கடத்தல் அடுத்தடுத்து கைதாக முக்கிய புள்ளி. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் உண்மையை வெளியிட்ட பிள்ளையான். பயங்கரவாத தடை சட்டம் ரத்து. அமைச்சரின் அறிவிப்பு. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலே அரங்கேற்றிய உண்ணாவிரத நாடகம் மருத்துவ பரிசோதனைகள் மூலம் அப்பட்டமான பொய் என நிரூபிக்கப்பட்ட பின்னர் கைவிட நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக ஜனபல அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நாட்டின் அரசமைப்பு அரசின் கீழ் இயங்கும் குற்றவியல் அரசும் அரசியல் அதிகார கட்டமைப்பும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன. இந்த ஊழல்வாதிகளை நீதியின் முன் நிறுத்தும் போராட்டம் நிறுத்தப்பட்டால் நாடு வரலாற்றிலேயே மிகவும் மோசமான பழிவாங்கும் வலைப்பின்னலில் மூழ்கிவிடும் என அந்த அமைப்பின் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அந்த அமைப்பின் செயற்பாட்டாளரான விதர்சன கண்ணங்கர இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலே நேற்றைய தினம் பிற்பகல் தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார் திசநாய்க்கு அரசாங்கத்திற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் விலைவாசிகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி வீதிகளில் ஒன்று கூடும் மக்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அனுர் அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டங்களில் சிறிய அளவிலான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். எனினும் பாரியதொரு மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றனர். அனுர் அரசாங்கத்திற்கு நெருக்கடி என்ற தொனி பொருளில் தீப்பந்தங்களை ஏந்தி நாடு முழுவதும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அத்தகைய ஜன அரகலிய புருவசியோ என்ற அமைப்பினால் நேற்றைய தினம் மாலை பொருளை சந்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிவில் அமைப்புகள் மற்றும் ஏனைய சில அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தன. மேலும் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மகரகம மற்றும் ராஜகிரிய நகரங்களிலும் இவ்வாறான தீப்பந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பியது போன்று அனுரவையும் வீட்டுக்கு அனுப்பும் போராட்டங்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்டிருந்த பாரிய குற்றங்கள் தொடர்பான பழைய கோப்புகள் அனைத்தும் மீண்டும் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்துமாறு வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி ஹவுசலியா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுட ஆகியோரின் விவகாரங்கள் உள்ளடங்கலாக விசாரணைகள் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட ஆகியோரின் வழக்குகள் தற்போது விசாரணைக்கு எடுக்கப்பட்டன. கடந்த காலங்களில் இவ்வாறான பல கோப்புகள் மூடி மறைக்கப்பட்டிருந்தன. வெறும் பேரளவில் மாத்திரமே விசாரணைகள் பற்றி பேசப்பட்டன. இவற்றுக்கு நீதி பெற்றுத் தருவதாக வாக்குறுதி வழங்கி சிலர் ஆட்சிவிடமும் ஏறினர். ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக 2015ஆம் ஆண்டில் நல்லாட்சி அரசு வளர்ந்த போது இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காகவே மக்கள் மிகப்பெரிய மக்கள் ஆணையை வழங்கியிருந்தனர். 2015ஆம் ஆண்டு வரை நீடித்த மஹிந்த ராஜபக்சவின் அரசின் மீது மக்களுக்கு இருந்த கடுமையான அதிருப்தி மற்றும் கோபத்தின் காரணமாகவே இந்த மக்கள் ஆணை கிடைத்தது. ஏனெனில் அது ஒரு அடக்குமுறை அரசாகவே செயற்பட்டது. மக்கள் பொது வீதிகளில் படுகொலை செய்யப்பட்டனர். முக்கியமாக ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக உரிமைகள் பற்றி பேசும் அமைப்புகளிடம் நான் இப்போது கேட்கின்றேன், உங்களுக்கு அந்த கடந்த கால வரலாறு மறந்துவிட்டதா? பட்டப்பகலில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். சிலர் நாட்டை விட்டு வெளியேறினர். சிலரது கைகால்கள் உடைக்கப்பட்டன. வெள்ளை வேன்களில் கடத்திச் செல்லப்பட்டனர். இவற்றுக்கு சரியான முறையில் நீதியை நிலைநாட்டுவதற்கான மிக நெருக்கமான அதிகார பலம் நல்லாட்சி அரசுக்கு கிடைத்தது. ஆனால் நல்லாட்சி அரசு அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு பழைய பாதையிலேயே பயணிக்க தொடங்கியது. அதேபோன்று ஒரு புதிய அரசமைப்பை கொண்டு வருவதற்கான மிகச்சிறந்த மக்கள் ஆணை நல்லாட்சி அரசுக்கு இருந்தது. ஆனால் அதிலும் அவர்கள் தோல்வியடைந்தனர்.
இதன் காரணமாக மிகப்பெரிய சட்ட சீர்திருத்தங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு கிடைத்த பல சந்தர்ப்பங்கள் தவறவிடப்பட்டன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு மிக பாரிய பொறுப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். பல வருடங்கள் பழமையான குற்றங்கள் தொடர்பில் மீண்டும் ஆராய்வது என்பது இலகுவான காரியமல்ல. எனினும் இவற்றுக்கான நீதி நிச்சயமாக நிலைநாட்டப்படும் என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளார் என்று அரசு குறைப்படுவது முற்றிலும் பொய்யானது என பிவிதிர்கல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்தார். இது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு இதுவரையில் எந்தவித தகவலும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விவகாரத்தை அரசு தனது அரசியல் தேவைக்காகவே பயன்படுத்திக் கொள்கின்றது. அப்பட்டமான அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தியே அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் ஸ்ரேஸ்தலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானும் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல முக்கிய விவரங்களை குறிப்பிட்டுள்ளார் என ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அண்மையில் தெரிவித்திருந்தனர். ஆனால் நீதிமன்றத்துக்கு இதுவரையில் அவ்வாறு எந்தவொரு விடயமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த குண்டு தாக்குதல்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் அதனை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் விசாரணைகள் என்ற போர்வையில் தற்போது நாட்டில் அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகள் மாத்திரமே அரங்கேறி வருகின்றன. சுரேசலேவின் கைது மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரில் காமினி வெளியிட்ட கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி அவரிடம் நான் 10 கேள்விகளை கேட்டிருந்தேன். எனினும் அந்த கேள்விக்கு இதுவரையில் அவரிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கெல தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம் மூலமும் இன்னும் 2 மாத காலத்துக்குள் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். ஸ்ரேசலே அரங்கேற்றிய உண்ணாவிரத நாடகம் பரிசோதனையில் வெளியான திடுக்கிடும் தகவல். அனுரவின் பதவிக்கு வந்த ஆபத்து. கொழும்பில் வெடித்த போராட்டம். வெள்ளை வேன்களில் கடத்தல். அடுத்தடுத்து கைதாக முக்கிய புள்ளி. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம். உண்மையை வெளியிட்ட பிள்ளையான். பயங்கரவாத தடை சட்டம் ரத்து. அமைச்சரின் அறிவிப்பு.